سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். சூப்பர். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். போன கிளாஸ் பார்த்ததை ஏதாவது லைஃப்ல அப்ளை பண்ணீங்களா? என்ன ஞாபகம் இருந்துச்சு? இடைப்பட்ட நாட்கள்ல எதெல்லாம் ஞாபகம் இருந்து உங்களோட பிஹேவியரை சரி பண்ணுனுச்சு? ஏதாவது ஒன்று ரெண்டு ஷேர் பண்ண முடியுமா? முதல்ல ஞாபகம் இருந்துச்சா? உண்மையே சொல்ல போனா மறந்துட்டேன் சிஸ்டர். மறந்துட்டீங்க. மாஷா அல்லாஹ். வேற யாருக்கிட்டயாவது எந்த பதிலாவது இருக்கா? மறந்துட்டேன்னு சொல்லுங்கப்பா. சீக்கிரம். உண்மையாவே மறந்துட்டீங்க. ஓகே. மத்தவங்க சாலிகா தவிர்த்து மத்தவங்க ட்ரைங் டு பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க? சில பிஹேவியர் சேஞ்ச் ஆகியிருக்கு. மாஷா அல்லாஹ். என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க? ஏன்னா நான் நடத்தினதுல என்ன உள்வாங்கி இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அதுபடி நான் கிளாஸை மூவ் பண்ண முடியும். இப்படி பேசினா உங்களுக்கு புரியுது, இல்ல இப்படி பேசுறது புரியல, நம்ம வேற மாதிரி சொல்லணும்ன்றது எனக்கு புரியும். எப்போ நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை வச்சுதான் எனக்கு புரியும். எப்படி அப்ளை பண்ணீங்க? என்ன சேஞ்ச் வந்திருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். சிஸ்டர், நீங்க சொன்னீங்கல்ல லைஃப்ல நம்ம மீட் பண்ற பர்சன்ஸ் ஒரு டிராவலர்ஸ் மாதிரி தான் நம்ம கூட டிராவல் பண்ணாங்க, சில காலம் இருந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க, போறாங்க. அந்த மாதிரி நம்ம அவ்வளோ ரொம்ப அட்டாச்மெண்ட் கொடுத்து ரொம்ப அதிகமா ஃபீலிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்றதுக்கு இந்த லைஃப் ஒரு டிராவல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. சோ அந்த மாதிரி so much of feelings invest emotions பீப்புளோட இன்வெஸ்ட் பண்றதை நான் கொஞ்சம் நல்லாவே குறைச்சிக்கிட்டேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சூப்பர். மத்தவங்கலாம் கிளாஸ்ல ஒரு சில பேர் தான் பேசுறீங்க, ஒரு 2-3 பேர் தான் பேசுறீங்க. மத்தவங்க எல்லாம் ஏன் பயமா இருக்கா, இல்ல வெக்கமா இருக்கா, என்னாச்சு? சோ கிளாஸ் அட் பண்ண மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. போன கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பயமும் இல்லை வெக்கமும் இல்லை. சாலிஹா தான் எப்போதும் பேசுறீங்களே. மத்தவங்க இப்ப இதுக்கு கூட பதில் சாலிஹா கிட்ட இருந்து தான் வருது. மத்தவங்க யாருமே அதுக்கு கூட பதில் சொல்லல. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சிஸ்டர் கேக்குதா? 3 பேர் அட் டைம்ல ஓபன். சரி, ஓகே. சிஸ்டர், வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சிஸ்டர். இப்பதான் கேக்குது. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆச்சு, இப்பதான் கேக்குச்சு. ஓகே ஓகே ஓகேமா, அல்ஹம்துலில்லாஹ். யாரு ஏதோ டிஸ்கஸ் பண்ண வந்தீங்களா? யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. எனக்கு பயம்னா இல்ல சிஸ்டர், எனக்கு உங்க கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். அப்ப பதில் சொல்லணும்ல, கேக்குறதுக்கு பதில் இருக்கணும்ல. நான் இப்பதான் ஜஸ்ட் ஒரு 7:07க்கு தான் நான் உள்ள வந்தேனே. சொல்லுங்க, கத்துக்கிட்ட விஷயத்த எதை அப்ளை பண்ணீங்க, அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்ன இடத்துல அப்ளை பண்ணீங்க, அது உங்க பிஹேவியர் எப்படி பண்ணுது? கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் நான் துஆ ஒண்ணு சொன்னேன் உங்கள்ட்ட ஏற்கனவே.
ஒருத்தருக்காக நான் துவா கேட்கறத நிறுத்தி இருந்தேன். இப்ப இதுக்கப்புறம் நான் அந்த துவாவை நான் திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் கேட்டுட்டு இருக்கேன். மாஷா அல்லாஹ். அப்புறம் அடுத்து லாஸ்ட் வீக் நீங்க நடத்தின இதுல வந்து புறம் பேசுறத பத்தி அந்த இது வந்து ஸ்டாப் பண்ணிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். யாராவது குரான் கண்ணோட்டத்தை மாத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா குரான? அல்ஹம்துலில்லாஹ். சொன்னேன் இப்ப இவ்வளவு நாள் நம்ம நன்மைக்காக ஓதிக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, சலாம் சொல்லி நம்ம நுழையிறது அந்த சலாத்துடைய இது வந்து வெறும் சாந்தி சமாதானம் தான் இவ்வளவு நாள் நான் புரிஞ்சிட்டு இருந்தேன். இதை நான் 2 பேருக்கு நான் எடுத்து சொன்னேன். மாஷா அல்லாஹ், நம்ம அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் வாயால அவங்களை எந்த துன்பத்துல கொடுக்கோ அப்ப நம்ம எந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு நம்ம சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்குறோம் அப்படிங்கறது வந்து என்னை வந்து சிந்திக்க வச்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்த நான் 2 பேருக்கு, என் தாயாருக்கும் என் சகோதரிக்கும் சொன்னேன். மாஷா அல்லாஹ், சூப்பர். அல்லாஹ் இன்னும் அதனால உங்களுக்கு உங்க கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். யாரோட பிரைவசிலையும் தலையிடுறது இல்ல. சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். எது நடத்தனோ அத உள்வாங்கி இருக்கீங்க. அல்லாஹ் இன்னும் உங்களோட அறிவையும் ஞானத்தை கொடுக்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். ஸோ போன கிளாஸ்ல வந்து குரானை எப்படி நம்பிக்கை கொள்ளணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விதியை எப்படி நம்பிக்கை கொள்றதுங்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ விதியை எப்படி நம்பிக்கை கொள்றது அப்படிங்கிற விஷயத்துல நாம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் நமக்கான விதியை வந்து எழுதிட்டதா சொல்றான். நம்மளுடைய டெஸ்டினி என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைன், எல்லாமே பதிவு புத்தகத்தில் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி இப்போ இந்த விதியை பத்தி நடத்துற ஒண்ணும் இது சொல்லுவாங்கல்ல, ஒரு பசுமரத்தாணில அரைஞ்ச மாதிரி ஞாபகத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப சொல்ற எல்லா விஷயமும் உங்களுடைய ஆள் மனசுல இனி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் கிட்ட துவாவும் செய்யறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய டாபிக் வந்து இந்த விதியை நம்புவது எப்படி. இந்த விதியை நம்புறதுனால நம்ம வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், எப்படி விதியை நம்பணும், நாம என்னென்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சோ அதுல போன டைம் என்ன சொன்ன, என்ன விஷயத்த கன்வே பண்ண, ஏதோ ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ண ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? சரி, ஓகே. அல்லாஹ் சொல்றான் குரான்ல, இந்த உலகத்துல ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்தா கூட அது என்னோட கண்ட்ரோல்ல தான், என்னுடைய கண்காணிப்பின் கீழே தான் அந்த இலை உதிருதுன்றான். இந்த உலகத்துல ஒரு இலை உதிர்ந்தா கூட அது இறைவன் கட்டுப்பாட்டின் கீழே தான் விழுது. இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அது நடக்குது, இறைவனுடைய கட்டளைப்படிதான் நடக்குது அப்படின்றத நம்புறதுதான் விதியை நம்பிக்கை கொள்றது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும், எல்லா விஷயங்களுமே இறைவன் அனுமதித்தபடியே நடக்குது. இறைவன் அனுமதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே நடக்குதுன்னு நம்பி பாருங்க. ஏன்னா உங்களை விட உங்க மேல கருணையா இருக்கக்கூடியவன் இறைவன். இப்போ நம்ம இருக்கோம்ல, இப்போ மேகி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு நமக்கு தெரியும். எத்தனையோ பேர் சொன்னாலும் நாம உடம்பு மேல நம்மளே கருணை காட்டாம என்ன பண்ணுவோம்னா அதை வாங்கி சாப்பிடுவோம். பாட்டு கேட்டா உங்க உள்ளம் இறுகும், புறம் பேசினால் உங்கள் உள்ளம் நோயுறும், அப்படி சந்தேகம் இருந்தால் உங்க உள்ளம் நோய்வாய்ப்படும் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கான். அதுதான் உண்மையும் கூட. அப்போ என் உடல் நோய்வாய்ப்படும், என் உள்ளம் நோய்வாய்ப்படும், என் குழந்தை பாதிக்கப்படும், என் கணவன் நான் பேசிய வார்த்தைகள்னால நோவினைப்படுவாங்க. இது எல்லாம் நீங்க ஏன் புள்ள கணவர்லாம் ரெண்டாவது, நம்ம மேலேயே நம்ம இறக்கப்படாம தான் நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப சில உணவுகள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கெடுதல்னு நம்ம தெரிஞ்சே நம்ம மேலேயே நம்ம கருணை இல்லாம அந்த உடம்பை கெடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ நமக்கே நம்ம மேல கருணை இரக்கம் இல்லாத நிலையில் நம்ம மேல கருணை காட்டக்கூடியவன் நம்மளோட ரப்பு. சோ நம்ம நம்பிக்கையில இறைவன் எப்படிப்பட்டவன்கிறத முழுசா நம்பணும். என்னை விட என் மீது இறைவன்
கருணை உள்ளவன், என் ரப்பு என்ன அவ்வளோ நேசிக்கிறான், என் ரப்புக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு நம்பணும், என் ரப்புக்கு என் மேல அவ்வளோ நேசம் இருக்குன்னு நம்பணும். அப்போ நான் கூட என் உடம்பை கெடுத்துப்பேன், ஆனா என் ரப்பு என் உடம்பை கெடுத்துக்க கூடாதுன்னு எத்தனை கட்டளைகள் போடுறான். அப்பனா கண்டிப்பா அவனுக்கு என் மேல இரக்கம் இருக்கு. அப்போ அப்படி இரக்கமுள்ள ரப்பு எனக்கு ஒரு விஷயம் செய்யறான்னா அவன் தப்பாவா செய்வான்? அவன் அனுமதிப்படி, அவன் கண்காணிப்பின் கீழே தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தவறாவா நடக்கும்? கேக்குதா? கேக்குது சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது. அப்போ இந்த நம்பிக்கை உங்க லைஃப்ல எந்த எந்த விதமா நம்ம எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலைகள் நம்ம உள்ளத்தை அழுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்காவது ஒண்ணுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரகிள் எதனால இருக்கு, எதனால நமக்கு இவ்ளோ போராட்டம் அப்படின்னா, என்னை விட இப்ப வந்து நம்ம உம்மா கூட நம்ம வாப்பா கூட எங்கேயாவது போனோம்ங்களேன், நமக்கு பயமே இருக்காது. ஏன்னா அவங்க நம்மள பாத்துப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பயந்து பயந்து இருக்க மாட்டோம். அவங்க இருக்காங்க, சோ அவங்க என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையில அந்த இடத்துல டிராவல் பண்ணுவோம், அந்த இடத்துல போவோம். இப்ப ஈவன் ஒரு பஸ்ல ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையா எப்படி நமக்கு தூக்கம் வருது? அந்த டிரைவர் நம்மள கொண்டு போய் சேர்த்துருவாரு. இல்ல நம்ம பக்கத்துல நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம வாப்பா இருக்காங்க. சோ ஈவன் ஒரு மனுஷங்களை நம்புற அளவுக்கு கூட நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கையில குறைவு வைக்கிறோம். அப்போ உலகத்துல எது நடந்தாலும், எனக்கு எது நடந்தாலும் என் இறைவனுடைய கண்காணிப்பின் கீழே தான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் ஒண்ணும் என்னை கஷ்டப்படுத்தணும்னு பண்ண மாட்டான். அவன் கருணை உள்ளவன். அவன் எனக்கு ஒரு விஷயத்த தர்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாமே அல்லாஹுடைய கட்டளைப்படிதான் நடக்குதுங்கிறத நம்புறது. ரெண்டாவது விஷயம், கட்டளைப்படி எது நடந்தாலும் அது ஏன் நன்மைக்காகவே இருக்குங்கிறத நம்புறது. எல்லாமே என்ன நடந்தாலும் அல்லாஹ் கட்டளையிட்டுதான் நடக்குது. அந்த கட்டளை அப்படிங்கிறது நமக்கு கெடுதலாக இருக்காது, ஏன் நன்மைக்காக தான் இருக்கும். அதை நான் அறிய மாட்டேன், என் ரப்பு தான் அறிவான். அததான் அல்லாஹ் குர்ஆன்லயுமே சொல்றான். நீங்கள் ஒரு விஷயத்த விரும்புவீங்க, அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த வெறுப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது, எனக்கு தான் தெரியும், நான் தான் அல் அலீம் அப்படின்றான். இந்த விஷயத்து மேல நம்ம ரொம்ப உறுதியான நம்பிக்கையை வைக்கணும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் இப்போ இப்போ ஸ்கிரீன்ல தெரியுதுல, இந்த ஹதீஸ் பாருங்க. ஏதாவது ஒரு கெடுதல் நம்மள வந்து அசாபக ஷைஉன், ஏதாவது வந்து ஒரு கெடுதல் நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லக்கூடாதான், ஒருவேளை நான் இப்படி செஞ்சிருந்தா அந்த மாதிரி நடந்திருக்குமே, நான் மட்டும் இந்நேரத்துக்கு கிளம்பி போகலைன்னா நான் விழுந்திருக்க மாட்டேனே, நான் மட்டும் இப்படி பேசி இருந்தால் அந்த பொருள் எனக்கு கிடைச்சிருக்குமே. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம அதிகமா ஒரு விஷயம் நம்மளை விட்டு தவறி போச்சுன்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம், கவனிச்சிருக்கீங்களா? சரி, நான் மட்டும் இப்படி பண்ணியிருந்தேன்னா அது சக்சஸ் ஆயிருந்திருக்கும், நான் அது பண்ணாதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நிறைய டைம் நம்ம ரொம்ப சகஜமா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொன்னா என்னன்னு தெரியல, இப்ப இதே வச்சு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. போன டைம் சொன்னா ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்ற விஷயத்த சொன்னா உங்ககிட்ட, போன கிளாஸ்ல சொன்னா இத, அது மட்டும் ஞாபகப்படுத்துங்கம்மா. சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எங்க ஊர்ல ஒரு பையனுக்கு 10 வயசு பையனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அவங்க அம்மாவும் வீட்டுல பாட்டி 2 பேருமே வெளியே போயிடுறாங்க. அந்த பையனும் அக்காவும் மட்டும் வீட்டுல இருக்காங்க. 2 பேருமே, அம்மாவும் சரி பாட்டியும் சரி, பிள்ளைங்க மட்டும் தனியா வீட்டுல இருக்காங்களேன்னு சொல்லி போன காரியத்தை அவசர அவசரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பையன் கதவு திறக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரான். பாம்பு வாசல்ல கிடந்திருக்கு, மிதிச்சுட்டான், பையனுக்கு அடிச்சிடுச்சு, இறந்துட்டான். இப்ப உயிர் போயிடுச்சு. இது வந்து அந்த அம்மாக்கு தாங்க முடியாத ஒரு துயரம். அல்லாஹ் சொல்றான், ஒரு குழந்தைய எடுத்துக்கிறதுங்கிறது அவங்களுடைய கண்களை பிடுங்கிக்கிட்ட மாதிரி ரொம்ப பரிதவிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் அந்த தாய் இருக்கும்போது பிறர் எப்படி பேசுறாங்க,
அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னா, நீ மட்டும் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா பாருங்க, இப்ப நான் அந்த ஹதீஸ் சொன்னேன் தெரியுமா, நீங்க இப்படி நீங்க ஒரு பேரண்டா இருந்து இப்படி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கேட்டாங்கன்னா என்ன மாதிரி தோணும்னு யோசிங்க. நீ மட்டும் வெளியே போகாம இருந்திருந்தா புள்ள கதவையே திறந்திருக்க மாட்டான். புரியுதா? நீங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் போகாம வேற ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா பையனை காப்பாத்திருக்கலாம். இப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஆகும் உங்க மனசு? என்ன மாதிரி ஆகும்னா ரொம்ப கில்ட் ஆகும். நானே என் பிள்ளைய கொண்டுட்டனோ, புள்ள இறந்துட்டான், அல்லாஹ்வுடைய நாட்டம்னு முடிக்க வேண்டிய விஷயம். இது என்ன நடந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்தில் உயிர் போகணும்னு இறைவன் எழுதிட்டான். அது நடந்தேதான் தீரும். ஏன்னா அவங்க வாப்பா வீட்டுல இருந்து மூமா வீட்டுக்கு வரணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், மறைவான விஷயத்துல ஒரு விஷயம் இறைவன் அறிந்தது, ஒரு ஆள் எங்க இறப்பாங்க அப்படின்றது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ என்னைக்குமே இங்க வராதவங்க அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம 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 மனசு நம்ப வேண்டிய விஷயம், இறைவன் இதைத்தான் நாடி இருக்கான். இந்த மரணம் இதான நம்பிக்கை. ஒரு நிமிஷம் முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாது. எத்தனை பேர் வந்தாலும் மரணம் நடந்தே தீரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போது நம்ம ஒருவேளை இந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். இந்த அம்மாக்கு எப்படி இருக்கும்? நீங்க வெளியே போகாம இருந்திருந்தா உங்க புள்ள உயிரோட இருந்திருப்பான்னு சொன்னா அவங்க உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படும். அப்போ நானே என் பிள்ளைய கொன்னுட்டனோ, நான் மட்டும் இப்படி செய்யாம இருந்திருந்தா என் புள்ள உயிரோட இருந்திருப்பானோ, இது எவ்வளவு பெரிய உள்ளத்துல பாதிப்பையும் மனசளவுல அவங்களுக்கு நோயையும் ஏற்படுத்தும் தெரியுமா? ரொம்ப கில்ட் ஆயிடுவாங்க. அவங்களால தேறி வெளியே வர முடியாது. ஏன் நம்ம இப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு மோமினும் இத பாருங்களேன், இந்த ஹதீஸ் எப்படி முடியுது பாருங்க. இப்படி நடந்திருந்தால் இப்படி ஆகி இருக்குமேன்னு நீங்க சொல்லாதீங்க. ராதர் சே கதருல்லா, அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹுடைய விதிப்படிதான் நடந்திருக்கு. திஸ் இஸ் ஃப்ரம் த கதர் ஆஃப் அல்லாஹ் அண்ட் ஹி டஸ் வாட் எவர் ஹி வில்ஸ். அவன் என்னத்தை நாடுறானோ அதைத்தான் முடிச்சு காட்டுவான் அப்படின்னு சொல்லுங்க. இது அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய விதிப்படியே நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகி முடியும். இப்படி சொல்லாதது எப்படின்னா, இப்படி நடந்திருந்தால் இப்படி ஆகி இருக்குமே, சச் அண்ட் சச் திங்ஸ் இப்படி சொல்றது வந்து ஷைத்தானுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் வேர்ல்ட்லி கரெக்ட் பண்ணோம், நம்ம மார்க் ஸ்பிரிச்சுவலா சொன்னோம்னா ஷைத்தானுக்கு அடிமையானவங்க தான் இப்படி பேசுவாங்க. ஷைத்தானுடைய வார்த்தைகள்னு சொல்றதை விட ஷைத்தான்னாலே அந்த இடத்துல கெடுதல் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த சிந்தனை கண்டிப்பா ஒரு மனிதனை மனதளவுல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இனிமே உங்க லைஃப்ல இப்ப வந்து நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான பொருள் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவரு நீங்க கால் பண்றீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கால் பண்றீங்க, ஆனா அவர் போன் எடுக்கல, வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. உடனே என்ன சொல்லுவோம் நம்ம? உடனே நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தை வரும்? ஏன் போனை எடுக்கலன்னு கூட கேட்க மாட்டோம். என் போனை எடுத்திருந்தால் இந்நேரம் இந்த பொருள் எனக்கு கிடைச்சிருந்திருக்குமே, என் போனை எடுத்திருந்தால் இப்படி ஆகி இருக்காதே. இப்ப போறாரு, எங்கேயோ கீழே விழுந்துட்டாருன்னா நான் அப்பவே போன் அடிச்சேனே, அதை எடுத்திருந்தா நீங்க மரத்தடியில நின்று பேசி இருந்திருப்பீங்களே, அந்த லாரி உங்களை வந்து மோதி இருக்காதே. இது வந்து பெருசு. சின்ன சின்னது வீட்டுல நம்ம அடிக்கடி ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுற விஷயம் என்னன்னா, இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகி இருக்காதுல்ல. நான் சொல்றதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி போய் நின்றுக்க மாட்டீங்கல்ல. நான் அப்பவே சொன்னனே, நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்திட்டு போயிருக்க மாட்டான்ல. இந்த வார்த்தைகள் அதிகமா நமக்கே தெரியாம ஷைத்தானுடைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
எது நடந்துச்சோ அது அல்லாஹுடைய அனுமதியின்படி நடந்துச்சு, அது நடந்தே தீரும்ன்ற சிந்தனை நமக்குள்ள வேணும். ஓகேவா? இது ரொம்ப டீப்பான கான்செப்ட். நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க கணவன் கிட்ட, உங்க புள்ள கிட்ட என்னென்ன தவறுகள் இதுல விட்டுட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹுடைய கதிரை ஏத்துக்காம அவ்வளோ கோபம் வரும். இப்போ இது ஒரு பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹுடைய கதிர், இனிமேல் எது நடந்தாலும் இது அல்லாஹோட, நான் என்ன செஞ்சிருந்தாலும் அது நடந்தே தீரும். அந்த 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 பையனோட மூமா சொல்றாங்க, அவங்க வேற வீட்டுல ஒரு ரோட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, இந்த பையனுக்காகத்தான் இவன் ரோட்ல காரு பஸ் வருது, இவனுக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிருமேன்னு தான் நாங்க தெருவுக்குள்ள வீடு பார்த்து நாங்க மாறினோம். பாருங்க, வெளிய சுத்துறான்னு பயந்துகிட்டு வீடு மாறி இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு இரவு மவுத் வந்திருக்குது. எப்படி இதுல எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்கிறத விட வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அவங்க வீட்டுல எல்லாரும் அழுவுறது என்னன்னா, 11, 12 மணி வரையும் இவன் தெருவெல்லாம் சுத்துவான், அப்பெல்லாம் சேஃபா வீட்டுக்கு வந்துருவான். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்த பையனுக்கு மவுத் வந்துருச்சு. ஏன்னா நீ குகைக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் வர வேண்டிய மவுத் வந்துதான் தீரும். அதுதான் உண்மை. அப்போ உங்க லைஃப்ல எந்த சம்பவங்கள் நடந்தாலும் நீங்க புலம்புறதாலேயோ நீங்க பதறதுனாலயோ மாறாது. இது ஒரு விஷயம். இனிமேல் எது நடந்தாலும் கதருல்லாஹி மாஷா அல்லா, அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடந்திருக்குங்கிறத நம்பணும், வெளியையும் அதைத்தான் பேசணும். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அதை ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் நோட்ஸ் இன்ஷா அல்லாஹ் தருவேன். ஆனா இப்ப நீங்க ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் இறைவன் நாடாமல் உங்களுக்கு யாராலும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. அதே மாதிரி உலகத்துல உள்ள அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் இறைவன் நாடாமல் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. இந்த ஹதீஸ் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, நானே கூட சொல்லியிருப்பேன். இதுதான் விதியை நம்புறது, அல்லாவால மட்டும்தான் முடியும்ன்றத நம்புறது. இதனால எப்படி நம்ம சைக்காலஜிக்கலா நல்லா இருக்க முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம்? இத நம்பாதனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது சொல்லுங்க பாப்போம். நாமளே நொந்துக்கிற மாட்டோம். இது அல்லாவுடைய கதிர்னு மனசை ஏத்துக்கிறோம். ஓகே. இந்த ஹதீஸ், உலகத்துல உள்ள அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் இறைவன் நாடாமல் நமக்கு கெடுதல் செய்ய முடியாது. எதுக்கும் பயப்பட மாட்டேன். மாஷா அல்லாஹ், எதுக்கும் பயப்பட மாட்டோம். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குல்ல, லேடிஸ்க்கு ஒரு காமனான பிரச்சனை ட்ரஸ்ட் இஷ்யூஸ். எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கம்மா, மறந்துடாதீங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து லேடிஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கும். இவளை நம்பலாமா வேணாமா? நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமனா பாக்குற விஷயம், யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல, நீ மனிதர்களை நம்பாத, இறைவனை நம்புன்னு நான் சொல்லி முடிச்சிருவேன். சோ எப்படி சொல்றது, இப்போ 3 பேர் இருக்கும்போது ஒரு ஆளை விட்டுட்டு, இல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வர்றோம், திடீர்னு ஒருத்தவங்க பேச்ச நிறுத்திட்டா நம்ம என்ன நினைப்போம்? நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க, நம்ம ஏதோ செய்யல, நமக்கு கெடுதல் செய்ய போய் தான், நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கெடுதல் தான் செய்ய போறாங்க இவங்க. இது நான் நினைச்சிருக்கேன். நம்மளை பத்தி தான் சொல்றாங்க. இது வந்து நான் காலேஜ் டைம்ல ஃபேஸ் பண்ண விஷயம். இந்த ஒரு ஹதீஸ் தான் என்னோட மொத்த லைஃப் ஸ்டைலையுமே மாத்துனது. நான் இப்ப சொன்னல இந்த ஹதீஸ், இப்ப பாருங்க, இது உங்கள நிறைய பேர் வித்தியாசமா ஆனா இதே கவலையை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எப்படின்னா, காலேஜ்ல இருக்கும்போது என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன்னா, இவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க நான் இப்படி நடந்துக்கிறேனே, இப்ப இது நான் சரியாதான் நடந்துக்கிறேன், ஆனா பாக்குறவங்களுக்கு இது தப்பா தெரிஞ்சிருமோ, ஒரு ஃப்ரெண்டு ஒழுங்கா பேசலன்னா கூட நான் நடந்துகிட்ட விதம் இவளுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரிஞ்சுதான்
என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இவ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளோ? இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? யாராவது சேர்ந்து பேசிட முடியாது. இவங்க எனக்கு கெடுதல் தான் செய்ய போறாங்களோ, இவங்க வந்து நமக்கு நம்மள பத்தி தான் ஏதோ பேசுறாங்க, நம்மள பத்தி ஏதோ தப்பா இன்னொரு பயம் இருக்கும். என்ன பத்தி தப்பா இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்களோ, இன்னொருத்தவங்க கிட்ட என்ன பத்தி தப்பா இதெல்லாம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அப்போ இந்த ஹதீஸ வந்து என் ஃப்ரெண்ட் என்கிட்ட யதார்த்தமா இந்த ஹதீஸ வந்து என்கிட்ட ஷேர் பண்றா. இந்த பாரு எவ்வளவு சூப்பரான ஹதீஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ வந்து என்கிட்ட ஷேர் பண்றா. அன்னைக்கு நிறுத்தின பயம். யாரு வேணா என்ன வேணா பேசிக்கோங்க, என்னோட இறைவன் நாடாம ஒரு துளி கூட என்னை பத்தி யாரோட உள்ளத்திலையும் தவறான எண்ணம் வராது. என் இறைவனின் அனுமதியின்றி என்னை பத்தி யாராலும் தவறான எண்ணம் கூட வைக்க முடியாதுங்கும் போது எனக்கு எப்படி கெடுதல் செய்ய முடியும்? அப்போ நான் என் பிள்ளைங்களுக்கு கன்வே பண்ணும் போதும் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா ஒரு பொண்ணை பத்தி தப்பா சொல்றாளுங்க என்கிட்ட வந்து, இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காளுங்க. ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்காளுங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு டாபிக் வருது. நான் அப்ப அந்த பொண்ணுங்க கிட்ட கன்வே பண்ணும்போது சொல்றேன், நீ அவளை பத்தி நீ எவ்வளவு விஷயம் என்கிட்ட சொன்ன, ஆனா ஒரு தப்பான எண்ணம் கூட எனக்கு அந்த பொண்ணை பத்தி வரவே மாட்டேங்குதுமா. இவ்வளோ நீ தப்பான விஷயங்களை கன்வே பண்ணியும் எதுவுமே அவளை பத்தி எனக்கு தோண மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு முழிச்சா. இறைவனோட அனுமதி இல்லாமல் யாரும் யாரை பற்றியும் தவறா நினைக்கவே முடியாது. யாரும் யாரை பத்தியும் பேசி கெடுதலைகளை உண்டாக்கவே முடியாது. இந்த விஷயத்த வாழ்க்கையில எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நமக்கு வந்து இருக்காது. ஓகேவா? அடுத்து 3வது விஷயம். சோ முன்னாடியே சொன்ன மாதிரி எது நடந்தாலும் என்னுடைய நன்மைக்காக தான் நடக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்து மேக்சிமம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வர்றதுக்கு ரீசனும் இந்த கதிரை சரியாக நம்பாததுதான். என்ன? உங்க ஹஸ்பண்ட் நீங்க எதிர்பார்த்தபடி இல்லையா? உங்க குழந்தை நீங்க எப்ப நமக்கு கோபம் வரும்? நிறைய நேரத்துல நம்மளால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம கோபப்படுவோம் ரொம்ப. நமக்கே தெரியாது எதனால கோபப்படுறோம்னு. நம்ம கோபத்துக்கு நீங்க லைட்டா உங்க லிஸ்ட்ல மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுடைய கோபத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். என்ன காரணம்? நான் என் புள்ள அமைதியாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவன் சேட்டை பண்றான். நான் என் கணவர் ரொமான்டிக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவரு ரோபோ மாதிரி இருக்காரு. நான் என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு பூ வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவர் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. இந்த நேரத்துல எல்லாம் நம்ம கோபப்படுவோம். ஆமா தானே? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா கோபம் ஜாஸ்தியா வரும். அவரு மறந்துடுறாரு, அவர் இப்படி பேசல, என் பிள்ளை இப்படி என்கிட்ட நடந்துக்கல, என் மாமியார் அப்படி இருக்காங்க, என் நாத்தனார் இது பண்றா அது பண்றா. எல்லாரையும் மாமியாராகவும் நாத்தனாராகவும் கணவராகவும் பிள்ளையாகவும் இனி பார்க்காதீங்க. இது அத்தனையும் இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய விதி. இறைவன் இப்படித்தான் இறைவன் எனக்கு இந்த கணவரை கொடுத்திருக்கான். இவரை கட்டணுங்கிறது இறைவனுடைய நாட்டம். இவரு இப்படித்தான் இருக்கணும்ங்கிறது இறைவனுடைய நாட்டம். அதனால அவர் அப்படி இருக்காரு. இது சொல்றேன். இப்போ ஃபுல்லா ரைட் தான். ஏன் தெரியுமா? இப்போ இந்த மாசம் நம்ம சொல்றோம் 31 7 8 9 மார்ச். ஓகே. அப்போ இப்போ இந்த விஷயத்தை மறந்துட்டாங்கும் போது நம்ம மன்னிக்க முடியாம ரொம்ப திணறுவோம். ஆனா என் வாழ்க்கையில் இப்போ வந்து முன்னாடி ஒருத்தவங்க ஷேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளை நான் மன்னிக்கலாமா அப்படின்னா, உங்க வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய விதி. இதுதான் நடக்கணும் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு நாடி இருக்கான். அது இவன் மூலியமாக நடந்து எனக்கு ஏதோ ஒண்ணு பாடம் கற்பிக்கணும்னு இறைவன் இவளை அனுப்பி வச்சிருக்கான். அப்போ எனக்காக இறைவன் இவளை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிருக்கான்.
இப்போ இனிமே இவங்க யாரையும் இந்த அளவுக்கு ஏமாறுற அளவுக்கு நம்ப மாட்டாங்க. இப்போ இது எவ்வளவு பெரிய பாடம். அப்போ இந்த பாடத்தை எனக்கு கற்பிக்கணும், என்னை பலப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விஷயம் சொன்னவங்க கிளாஸ்ல இருக்கீங்களா? அவங்க பேரு ஃபௌமிதாவா, தௌலத் நிஷாவா, யார் சொன்னீங்க போன டைம்? அவங்க இருந்தீங்கன்னா ஹைர். சரி, ஓகே. அப்போ இந்த பாடத்தை எனக்கு இறைவன் இவள் மூலமா கற்பிக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கான். அதனால இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்படிங்கும்போது அவளை மன்னிக்க எனக்கு சிரமம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. எல்லாமே அல்லாஹ்வோட நாட்டப்படிதான் நடந்திருக்கு. அவர் ஒண்ணு வாங்காம மறந்துட்டு வந்துட்டாரா? அல்லாஹ் நாடி இருக்கான். இது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு அல்லாஹ் விரும்பி இருக்கான். அதனால அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு இப்படிதான் நான் இருக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கான். அதனால இது நடக்குது. சோ இந்த விதியை பொருந்தி போகும்போது நம்ம லைஃப்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னுமே நிறைய நீங்க உணர வேண்டியது இருக்கு. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணுங்க. நான் எதெல்லாம் சொல்லாம விடுறேனோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்களே உணர்வீங்க உங்க லைஃப்ல. விதியை நம்புறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த. சோ ஒரே ஒரு டிசீஸ் பத்தி மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். முன்னாடி ஓசிடி பத்தி சொல்லியிருக்கேன், ஆங்ஸைட்டி பத்தி சொல்லியிருக்கேன், டிப்ரெஷன் பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு புது டிசார்டர் என்னன்னா paranoid disorder. paranoid, PARA